ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 ஓட எபிசோட் 1 வந்து பார்க்க போறோம். இத பார்த்து நிறைய பேர் ஆல்ரெடி ப்ரோ இது மூவில வந்ததான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இத தான் மூவில விட்டுருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். சோ அத வந்து யாருமே கமெண்ட் பண்ணி வைக்காதீங்க. எனக்கு வந்து ஜெஜேகே வந்துட்டு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். விறுவிறுன்னு போயிட்டே இருக்கும். அனிமேஷன் சூப்பரா இருக்கும். இத பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. ஏன்னா இது ரொம்ப பாப்புலர். உங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதோட கல்லிங் கேம் அப்படிங்கிற ஆர்க்க தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஆன்லைன் அனிமேட் தான் பிரச்சனை வரும்னு தெரியும். பட் வேற வழி இல்ல நண்பர்களே. சோ இத வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம சேனல்ல கண்டினியூ பண்ணலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 5K லைக்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு நல்லா ஹைப் ஏத்தி விட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இந்த எபிசோட கண்டினியூ பண்றதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப கடைசி சீசன்ல வந்துட்டு எதோட முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம சுகுரு கெட்டோ இருக்கிறது வந்துட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவனா இருக்க மாட்டான். உள்ள கெஞ்சாக்கு இருப்பான். அவனுக்கு வந்துட்டு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோஜோ சட்டோரையுமே இருந்துட்டு ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. என்னன்னா ஜுஜுட்சு சொசைட்டில இருந்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. ஏன்னா அந்த ஷிபியா இன்சிடென்ட்ல இல்வானோ ஆனதுனால. அதுக்கப்புறம் மசமிச்சி யாகா அப்படிங்கிறவருக்கும் மரண தண்டனை கொடுத்துருவாங்க. நாலாவதா நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு குடுக்க இருந்த மரண தண்டனையை வந்துட்டு போஸ்ட் பான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஹீரோவோட உடம்புக்குள்ள சுக்குனா இருக்கு, எல்லா ஃபிங்கரையும் சாப்பிட்டு வச்சு கொண்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளி வைப்பை வந்துட்டு ரத்து பண்ணிட்டு ஹீரோ இப்பவே வந்துட்டு கொல்ல சொல்லிட்டாங்க. அப்படி ஹீரோவை கொல்றதுக்காக நம்ம ஜுஜுட்சு கைசன் 0 மூவில பார்த்த யூட்டா ஒக்கோட்ஸோ வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு ரத்தம் படிஞ்சிருக்கிற கையை இருந்துட்டு அவன் கழுவிட்டு இருப்பான். போன தடவை ஷிபியால வந்துட்டு அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அந்த டோக்கியோ முழுக்க ஃபுல்லா இப்ப கர்ஸ் மட்டும் தான் சுத்திக்கிட்டே இருக்கும். ஹீரோ அங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங்ல கர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். நண்பர்களே, ஹீரோன்னு சொல்ல எனக்கு வியடா இருக்கு. ஏன்னா நான் பழைய பார்த்த அனிமேல யாருமே ஹீரோன்னு சொல்ல வரல. ஆனா நான் யூஜினே வச்சுக்கிறேன். அப்ப யூஜியை வந்துட்டு ஒரு கர்ஸ் இருந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணுது. அதுல இருந்து அவன் தப்பிச்சு ஓடான். அப்ப வெளியே இருக்கிற நிறைய கர்சங்க இருந்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக வருது. ஆனா அது எல்லாத்தையுமே கொண்டுட்டு இவன் கீழே வரப்ப அங்க இருக்கிற பில்டிங்ல வந்துட்டு இவனை யாரோ துரத்துற மாதிரி தெரியுது. இவனும் வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். வேற இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கப்ப அங்கேயே நிறைய கர்ஸ் வந்துட்டு அவனை அட்டாக் பண்றப்ப அதையுமே கொண்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். வெளியே குதிக்கிறப்ப இதுக்கு முன்னாடி இவன் துரத்தின கர்ஸ் வந்துட்டு இவனை புடிச்சு அப்படியே பறந்து கொண்டு போயிட்டு ஒரு பில்டிங் மேல போட்டுருது. அதுலயும் அவன் மாட்டிக்கிட்டு சரிஞ்சு கீழே விழுகிறப்ப ஹீரோ தூக்கிட்டு வந்த கர்ஸ் இருந்துட்டு ஒரு கை இல்லாம அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இறந்து அப்படியே யூஜி மேல வந்து கீழே விழுந்துருது. விழுந்த இம்பாக்ட்ல யூஜி இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கத்தி இருந்துட்டு புடிச்சிட்டு இருந்திருப்பான். அது வேற யாரு கத்தியும் கிடையாது, யூட்டாவோட கத்தி தான். சோ யூஜிய கொல்ல சொல்லி யூட்டாவை அமுச்சு வச்சதுனால அவன் இங்க வந்துட்டான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஜெனின் கிளான வந்து காமிக்கிறாங்க. இந்த கிளான்ல தான் மாக்கி இருப்பா, மாயிங்கிற பொண்ணு இருப்பா, அதுக்கப்புறம் நம்ம டோஜி அவன் இருந்திருப்பான், அதுக்கப்புறம் டோஜோட பையன் நம்ம மெகுமியுமே ஜெனின் கிளான்ல சேர்ந்தவன் தான். அப்ப அதுல நவோயா அப்படிங்கிற கிரேட் 1 சார்சரர் இருந்துட்டு அந்த மாய் இருந்துட்டு இறந்துட்டாளா அப்படிங்கிறப்ப அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். அது மட்டும் இல்லாம இறக்குற மாதிரி இருக்கிறது மாய் கிடையாது, மாக்கி அப்படிங்கிறப்ப ஓ மாக்கி தானா அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த மாக்கி இருந்துட்டு ஒரு மேனுக்கு ஒரு 3 ஸ்டெப் பின்னாடி தான் தள்ளி நடக்கணும் அப்படிங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. சோ அவ வந்துட்டு ஒரு பாப்பரான உமனா செட்டே ஆக மாட்டா. சோ அவ இறந்தா எனக்கு கவலையே இல்ல. அவ வந்துட்டு ரொம்ப டஃபா வந்துட்டு ஆக்ட் பண்ணுவா. பட் உள்ளுக்குள்ள அவளும் உமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறப்ப லேட்டா வந்துட்டு அப்படிங்கிறப்ப அந்த நயோவா அப்படிங்கிறவன் இந்த கிளானோட ஹெட் இருந்துட்டு இறக்குற தருணத்துல இருக்காரு. சோ நான் லேட்டா வந்தாலும் கவலை இல்ல, ஏன்னா அடுத்த ஹெட்டா நான் தான் மாற போறேன். அங்கிள், நீங்களும் உங்க யங்கர் பிரதருமே யூஸ்லெஸ் தான், என்னோட ஓல்டர் பிரதர்ஸும் யூஸ்லெஸ் தான், உங்களோட பொண்ணு வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் ஜினிச்சியோட மூஞ்சு மட்டும் நல்லா இருந்தா கொஞ்சம் எதிர்பார்த்திருக்கலாம் அப்படிங்கிறப்ப இவன் ஓவரா பேசும் இவனோட கழுத்துல கத்தி வச்சுறாரு. அந்த அங்கிள் கூப்பிட்டவரோட பேர் வந்துட்டு ஓகி, அதுக்கப்புறம் இன்னொருத்த பேர் வந்துட்டு ஜினிச்சி. அப்பதான் ஒருத்தர் வந்துட்டு இந்த ஜெனின் கிளானோட ஹெட் இருந்துட்டு இப்ப இறந்து போயிட்டாரு. நான் ஃபுருடட்டே, நீங்க 3 பேரும் இங்க இருக்கிறதுனால அவரோட உயிரை வந்துட்டு நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிளானோட 27வது ஹெட்டா நவோயா தான் இருந்துட்டு பொறுப்பேற்கணும். இந்த கிளானோட அசட்ஸும் கர்ஸ்டு டூல்ஸும் இங்க இருக்கிறது சரி, ஜுஜுட்சு ஐஸோட வேர் ஹவுஸ்ல இருக்கிறது சரி, எல்லாமே நவோயாக்கு தான் சொந்தம். அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு ஓகி கிட்ட இருந்தோ இல்ல ஜினிச்சி கிட்ட இருந்தோ அப்ரூவல் வந்துட்டு வேணும். அப்படிங்கிறப்ப நவோயா இருந்துட்டு அதெல்லாம் ஓகே அப்படிங்கிறப்ப அதை வாசிக்கிறவரு. பட் ஒருவேளை கோஜோ சட்டோரும் அந்த தருணத்துல உயிரோட இல்ல அப்படின்னா டோஜி ஃபுஷிகுரோவோட உயிருக்கு ஹானர் பண்ற விதமா மெகுமி ஜெனினை வந்துட்டு அடுத்த ஹெட்டா வந்துட்டு நியமிச்சு அவனுக்கு எல்லா அசட்ஸையுமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நவோயா இருந்துட்டு அவங்க 2 பேத்துக்கும் சுத்தமா தைரியமே கிடையாது. என்ன தவிர வேற யாரு வேணாலும் ஹெட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம இருப்பாங்க. அந்த மெகுமி ஃபுஷிகுரோ இப்ப எங்க அப்படின்னு கேக்குறப்ப டோக்கியோல யூஜி இடட்டோரியோ வந்துட்டு தேடி இருக்கிற மிஷன்ல இருக்கான் அப்படிங்கிறப்ப அது யார் யூஜி அப்படின்னு நவோயா கேட்க அவன் தான் சுக்குனாவோட வெசல் அப்படிங்கிறப்ப ஓ அப்படியா, அப்ப ஹையர் அப்ஸ் கிட்ட சொல்லிருங்க அந்த சுக்குனாவோட வெசலையே வந்துட்டு நான் கொல்ல போறேன், அதோட சேர்த்து அந்த மெகுமி ஃபுஷிகுரோவையும் கொல்ல போறேன். அந்த இடத்துல பயங்கரமான கர்சஸ் இப்ப சுத்திட்டு இருக்கும். பட் அவங்க 2 பேத்தையும் கொண்டுட்டானா மத்தவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றான். சோ இவன் நம்ம யூஜியையும் மெகுமியையும் கொல்ல வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க யூஜி இருந்துட்டு ரொம்ப உடஞ்ச போய் உட்காந்து நமக்கு தெரியுது. ஏன்னா அவனுக்கு வந்து அப்ப ஒரு 15 வயசோ 17 வயசோ தான்
அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப. பட் ஷிபுயால தான் தான் சுக்குனாவா மாதிரி அத்தனை பேத்த கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு ரொம்ப உறுத்தலா இருக்கும். அப்பதான் பிளட்ட கண்ட்ரோல் பண்ணுவால சோஸ் அப்படிங்கிறவன். அவன் வந்துட்டு எப்படி இருக்கு யூஜி, உன்னோட காயங்கள்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறப்ப யூஜி இருந்துட்டு பிளாக் பிளாஷால அட்டாக் வாங்கின இடத்த தவிர மத்த எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது காரணம் சுக்குனாவோட பவரா தான் இருக்கணும். அவன் வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாறுறத என்னால உணர முடியுது அப்படிங்கிறப்ப சோஸ் வந்துட்டு என்னை பத்தி கவலைப்படாத, நீ ஜுஜுட்சு போயிரு, என் பிரதர்ஸோட ரிமைன்ஸை வந்துட்டு தேடி எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறப்ப இதுல கவலைப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்ல. இது நான் திரும்பி போறேனா இல்லன்றதை பொறுத்து கிடையாது. சுக்குனா இருந்துட்டு மெகுமியை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதை நான் தடுத்து நிறுத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாம நான் நிறைய பேரை வந்துட்டு கொன்னுட்டேன் அப்படிங்கிறப்ப சோஸ் வந்துட்டு ஒருவேளை நீ காப்பாத்துறவங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல யாராச்சும் கொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறப்ப யூஜி இருந்துட்டு அதெல்லாம் கிடையாது, சரி உன்னோட பிரதர்ஸை வேற நான் கொன்னுட்டேன், அதனால என் மேல உனக்கு கோவமா இல்லையா அப்படிங்கிறப்ப அவங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் என்னோட இடத்துல அவங்க இருந்திருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பானுங்க. இதுல மன்னிக்கிறதுக்கும் மன்னிக்கப்படுறதுக்கும் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அப்படிங்கிறப்ப யூஜி வந்துட்டு ஏதோ ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த கர்சஸோட எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போறாங்க. தண்ணி கடியில இருந்து யூஜி கை தட்டி நிறைய கர்சஸை வந்து கூட்டிட்டு வரான். அப்போ ஒரு கர்ஸ் இருந்துட்டு யூஜி போயிட்டு இருக்கிற அந்த பாலத்தை உடைச்சிருது. அப்பயும் கூட அந்த பாலத்து மேல ஏறி கீழே விழுகிறப்ப ஒரு கர்ஸ் வந்துட்டு யூஜி பிடிக்க வருது. ஆனா அவன் ரெண்டு ஒரே எத்துல அந்த கர்ஸை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டான். அப்பயும் ஒரு பறந்து வந்து கர்ஸ் வந்துட்டு அவனை வாயில கடிச்சு இழுத்துட்டு போயிருது. இருந்தாலும் அதையும் ஒரே பஞ்சில இருந்துட்டு யூஜி போடி தள்ளிறான். அதுக்கப்புறம் நின்னுட்டு இருக்கப்ப மேல இருந்து ஒரு கர்ஸ் அட்டாக் பண்ணறப்ப அந்த வீட்டுக்குள்ள ஓடி அந்த சைடு அந்த கர்ஸ் வந்துட்டு கூட்டிட்டு போறான். அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான கர்ஸ் இருந்துட்டு யூஜி துரத்தி தான் போயிட்டு இருக்கு. ஆனா யூஜி இருந்து அது எல்லாத்தையுமே ஒரு டனல் வழியா கூட்டிட்டு போறான். எதுக்காக அப்படின்னா அந்த டனல் அப்படிங்கிறது ஒரு நேரான இடம். அந்த இடத்துல சோசோவை நிக்க வச்சு அப்படின்னா அவனோட பவர் வந்துட்டு கரெக்டா வேலை செய்யும். ஹீரோ சோசோ அப்படின்னு கத்துறப்ப அவனோட பிளட் மனிபுலேஷனை வச்சு அந்த ரத்தத்தை ரொம்ப கம்மியான பிரஷர்ல வந்துட்டு அனுப்பி அங்க இருக்கிற கர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தெரியறான். அவனுக்கு பின்னாடி அவன ஒரு கர்ஸ் அட்டாக் பண்ண வரப்ப அவன் யூஜின்னு சொல்றப்ப யூஜி இருந்துட்டு போயிட்டு அதை போட்டு தெரியறான். அப்ப சோசோ மனசுக்குள்ள இந்த கர்ஸ் என் கூட சண்டை போறப்ப இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு கொடுத்துச்சு. பட் அவன் ஈஸியா வந்துட்டு அதை கொண்டுட்டான். குறையே இல்லாம கர்ஸ் எனர்ஜி வந்துட்டு மேனிபுலேட் பண்றது, அதுக்கப்புறம் பயங்கரமான பிசிக்கல் ஸ்ட்ரென்த். உண்மையாலுமே இவன் கிங் ஆஃப் கர்ஸ் தான், இன்னொன்னோட ஃபுல் பவர்ல கூட கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு குட் ஒர்க் லிட்டில் பிரதர் அப்படிங்கிறப்ப யூஜி இருந்துட்டு இன்னும் அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நான் எத்தனை தடவை வேணாலும் அதை சொல்லுவேன் அப்படின்னு சோசோ சொல்றான். அப்பதான் அந்த நவோயா ஜெயின்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆமா மெகுமி எங்க, அதுக்கப்புறம் இன்னும் அவன் இங்க வரலையா, என்னை விட அவன் ஃபாஸ்டா இருப்பான்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப நீ யாரு, இப்ப நீ மெகுமியை தானே மென்ஷன் பண்ண அப்படிங்கிறப்ப நீங்க என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க, நீங்க ஓட ரெடியா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் நாங்க ஏன் ஓடணும் அப்படிங்கிறப்ப அந்த நவோயா இருந்துட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, இப்ப அந்த கோஜோ சட்டோரு இல்லாதனால உங்களை காப்பாத்துறதுக்கு ஆளுங்களே கிடையாது, என்னோட பிரச்சனை மெகுமி கூட தான், ஆனா நீங்க இப்படி பாத்துட்டே இருக்கிறது கடுப்பா இருக்கு, உங்களோட காலை மட்டும் நான் வெட்டி விட்டுறேன் அப்படிங்கிறப்ப யூஜி இருந்துட்டு மெகுமி கூட என்ன டீல் அப்படிங்கிறப்ப எனக்கு அவன் சாகணும் வேணும்னா நான் அவனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு யூஜி பக்கத்துல வந்து அவனை அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் சோசா அட்டாக் பண்ணா அவனால எதுவுமே பண்ண முடியல. சோசாவை பார்க்காம கூட அவன் அவ்வளவு ஸ்பீடா அடிச்சிட்டு இருக்கான். ஆனா இவங்க 2 பேரும் எப்படியோ கவுண்டர் அட்டாக் பண்ணி அவனை பின்னாடி அனுப்பிட்டு இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இவனோட கர்ஸ் டெக்னிக் என்னன்னே தெரியல அப்படிங்கிறப்ப அந்த நவையா இருந்துட்டு பரவாயில்ல உங்களுக்கு கொஞ்சம் சண்டை போட தெரியும் போல, உங்களை வந்துட்டு நான் ரொம்ப லைட்லியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவன் சுக்குனாவோட வெசல் சரி, பட் பக்கத்துல இருக்கிறவன் யாரு, ஏதோ ஒண்ணு விஷயத்த கொஞ்சம் ஸ்பீடா மாத்தணும் அப்படிங்கிறப்பதான் யாரோ ஸ்ட்ராங்கா அந்த அளவுக்கு அங்க வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஹீரோ இருந்துட்டு கோஜோ சென்சாயா இருக்குமோ இல்லையே இந்த எனர்ஜி ஏதோ அன்செட்டிலிங்கா இருக்கே அப்படிங்கிறப்ப அப்பதான் யூட்டா இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். யூஜி இங்க தனியா இல்லையா, பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படிங்கிறப்ப சோசோ இருந்துட்டு இவன் தான் யூஜியை கொல்றதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவனா இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த நவையா இருந்துட்டு நான் உன்னோட ஆலை தான், நான் வந்துட்டு மாக்கியோட கசின், உன்னமாயே இந்த யூஜி இருந்துட்டு கொல்ல சொல்லி எனக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பட் கவலைப்படாது நான் உன்னோட வழியில வந்துட்டு வரமாட்டேன், எனக்கு யூஜி வச்சு வேற ஒருத்தவங்களை வெளியே வர வைக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப சோசோ இருந்துட்டு இங்க பாரு யூஜி இவன் ரொம்பவே ஸ்பீடா இருக்கான், இவன் கூட துரத்தி பிடிச்சலாம் விளையாட முடியாது, நீங்க வந்து ஓடிரு நான் இவனை ஹோல்டு பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப உனக்கு ஓகேவா அப்படின்னு யூஜி கேட்கிறப்ப அதெல்லாம் பரவாயில்ல, முக்கியமா அந்த யூட்டாவோட பிடினது நீ தப்பிக்கணும், ஏன்னா அவன் கோஜோ மாதிரியே ஒரு ஸ்பெஷல் கிரேட் சாசரர் அப்படிங்கிறப்ப அந்த நயோவா இருந்துட்டு மனசுக்குள்ள தேவையில்லாம மெகுமியை பத்தி மென்ஷன் பண்ணணும், இவனை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப யூட்டா இருந்துட்டு ஓகே இன்னொருத்தனை நீ வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப உடனே யூஜி அங்க இருந்து ஓடிறான். ஆனா ஸ்பீடா யூட்டாமே இருந்து அவன் கூட ஓடிட்டு பரவாயில்ல ஃபாஸ்டா இருக்கானே இவனை நகுந்த உடனே கொண்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினைக்கிறான். அந்த சைடு சோசோ ஹீரோ ஹெல்ப் பண்ணலாம்னா விடல அந்த நவோயா, அவன் இருந்துட்டு நீ வந்துட்டு பிளட் தானே கண்ட்ரோல் பண்ற, அந்த பவர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு தெரியல, பட் உங்ககிட்ட இருக்கிற அந்த பியர்சிங் பிளட் தவிர வேற எந்த டெக்னிக்கும் அவ்வளவு பவர்ஃபுல்லா கிடையாது, அந்த பியர்சிங் பிளட் பண்ணனாலும் உன்னோட பிளட் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நீ சேர்க்கணும்ல, சோ உன்னோட கதை வந்துட்டு முடிஞ்சு நீ சாக போற அப்படிங்கிறப்ப சோசோ வந்துட்டு நீயும் தான் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய கர்ஸ் இருந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த கர்ஸ் தான் நம்ம ஹீரோவை எபிசோடு ஸ்டார்டிங்லயே இருந்துட்டு துரத்தி இருக்கும். அதுக்கப்புறம் தான் யூஜி இருந்து அதுல இருந்து தப்பிச்சு யூட்டா கையிலுமே இருந்துட்டு மாட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவன் யூஜியை வெட்டுறப்ப யூஜி அதுல இருந்து தப்பிச்சிடறான். யூட்டா இருந்து அவன் நான் வெட்டிட்டேன்னு நினைச்சேன், சோ இவன் மாக்கி மாதிரியா நினைச்சிட்டு பயங்கர ஸ்பீட்ல வந்து வெட்டுறப்ப யூஜி எல்லாத்துலயுமே தப்பிச்சு அங்கிருந்து மேல போறப்ப இவன் இவனோட கர்ஸ் எனர்ஜியை வச்சு யூஜியை முட்டி தள்ளி வீசிறான். என்ன என்ன பார்த்தா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆள் மாதிரி தெரியல தானே, அதுதான் என்னோட வீக் சைடே அப்படிங்கிறப்ப யூஜி இருந்துட்டு என்னதான் இவனுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லனாலும் இவனோட இன்சேன் அமௌண்ட் ஆஃப் கர்ஸ் எனர்ஜியை வச்சு இவனோட பவர் வந்துட்டு பூஸ்ட் பண்ணிறான். எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க, பட் இவன் பண்றது வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப யூட்டா இருந்துட்டு ஆக்சுவலா கோஜோ சென்சோயோட கர்ஸ் எனர்ஜியை விட
என்னோட கர்ஸ் எனர்ஜி அதிகம். பட் அவர்கிட்ட 6 ஐஸ் இருக்கு. அதனால அவர் ஒவ்வொரு தடவை கர்ஸ் டெக்னிக்க பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் அவருக்கு கர்ஸ் எனர்ஜி லாஸ் ஆகுறது ஆல்மோஸ்ட் 0. சோ அவருக்கு எப்பவுமே கர்ஸ் எனர்ஜி தீந்தே போகாது. அதனால தான் அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர். சரி, கான்வர்சேஷன் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்ப யூஜில தப்பிக்க கஷ்டப்படுறான். அப்பதான் க்ளோடோ சொன்னது ஞாபகத்துக்கு வருது. எந்த அளவுக்கு சாசரர் பெட்டாரா இருக்காங்களோ அவங்களோட கர்ஸ் எனர்ஜி ஃப்ளோ உன்னால கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப யூஜி இருந்துட்டு ஒரு ஃபர்ஸ்டே சாசரர்னா நல்லா அவங்களோட கர்ஸ் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணதுனால அவங்க கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன அட்டாக் பண்ண போறாங்கன்னே நமக்கு தெரியாது. பட் இவனோட கதையில இவன் உடம்புல இருந்து நிறைய கர்ஸ் எனர்ஜி வெளியே வந்துகிட்டே இருக்கிறதுனால இவன் பண்ற எல்லா அட்டாக்குமே ஃபைனல் போ மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வர எல்லா டேமேஜையுமே இவன் ஆல்மோஸ்ட் தடுத்துறான் அப்படின்னு நினைச்சிட்டு சாரி என்னால இப்போதைக்கு சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள பூந்தோடி ஒரு வெப்பனை எடுத்துறான், சின்ன கத்தி. அப்பதான் கோதோ சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நிறைய பேரு வெப்பன்ஸ் யூஸ் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா கர்ஸ் எனர்ஜி மேனிபுலேட் பண்ணாம கர்ஸ்ட் டூல்ஸ் மட்டும் நம்புறது நல்லது கிடையாது. இது உனக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் தான். பட் இந்த டீமன் எக்ஸ்கியூஷனை ரொம்ப எமர்ஜென்சி மூமெண்ட்ல மட்டும் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன சொல்லி கொடுத்துருக்கான். அதே மாதிரி யூஜி கர்ஸ் எனர்ஜியை வச்சு யூட்டாவோட வெப்பனை தடுத்துறான். பட் அவன் கால்ல யூஜி ஏத்திட்டு என்னோட கட்டானால தான் நீ நிறைய ஃபோக்கஸ் பண்ற அப்படிங்கிறப்ப யூஜியோட கத்திய வெட்டிட்டு யூஜியோட வயிற்றுல ஒரு கீரலை யூட்டா போட்டுறான். ஆனா யூஜி மேல பதிலுக்கு அவனோட கட்டானா உடைச்சிடறான். யூட்டா இருந்துட்டு கட்டானாவை ஸ்னாப் பண்ணிட்டானா. கோதோ சென்சையோட ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அப்படி நினைக்கிறப்ப ஹீரோ என்னோட காயம் அவ்வளவு பெருசா இல்ல, இப்ப 2 பேருக்கிட்டமே வெப்பன் இல்லைனால என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு போனா பின்னாடி ரீகா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யூஜியை கட்டி பிடிச்சிருது. உங்களுக்கு இந்த ரீகா யாருன்னு தெரியும்ல, சின்ன வயசுல யூட்டாவோட ஃப்ரெண்டு இறந்து யூட்டா பண்ண ஒரு பாமிஸ்னால ஒரு கர்சாவோட ஷிகிகாமியாவோ மாறி இருப்பா. யூட்டாவோட இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ரீகாவை மட்டும் தான் காரணம். அப்ப யூட்டா நாங்க விளையாண்டுட்டு தான் அந்த ரீகா அவனை அப்படியே பிடிச்சுக்கோ அப்படிங்கிறப்ப யூஜி இருந்துட்டு இது என்னது ஷிகிகாமியா, இது எங்க இருந்து வந்துச்சு, ஏன்னா நகரவே முடியல, இது எப்படி இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜியோட உடம்புலயே அவனோட உடஞ்சு போன கட்டானா வச்சு குத்திரான். இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. கைஸ் இதை நம்ம சேனல்ல கண்டினியூ பண்ணலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடுக்கு ரெடியா இருங்க. இன்னும் 1 ஹவர்க்குள்ள அந்த எபிசோடே நான் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.